காவல்துறையினர் வந்து ஒரு போதையை போட்டு கொலவெறி தாக்குதல் பண்ணிட்டானா அவனுக்கு பின்னாடி உள்ள அந்த போதையை கொண்டு வந்து இந்த அரசாங்கம். சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு எஸ்ஏ ஒரு குடும்ப தகராறுல விளக்க போகும்போது எஸ்ஏவே அப்பா அம்மையும் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு மையனை வந்து காவல்துறையினர் வந்து என்கவுண்டர் பண்ணுது. ஒரு தப்பு பண்றான், அப்போ காவல்துறை என்ன செய்யுது, என்கவுண்டர் பண்ணுது. என்கவுண்டர் பண்ணோடனே என்ன செய்யறாங்கன்னா, மனித உரிமைக்கு வந்து அவங்களாவே வாண்டடா கேஸ் எடுத்து எப்படி வந்து அவனை என்கவுண்டர் பண்ணுவேன், அந்த உத்தமபுத்திரனை நீங்க எப்படி கொலை பண்ண முடியும், அதாவது ஒருத்தனை துடிக்க துடிக்க ஒரு 10 பேர் கொலை பண்றான், அப்ப 10 பேரை வந்து எதிர்த்து எந்த மனித உரிமையும் கேள்வி கேட்கல. அப்ப வந்து யாருமே வந்து மனித மீறல், ஒருத்தவங்களை கொலை பண்றாங்க, இந்த கொலை பண்றதுக்கு வந்து யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு எந்த மனித உரிமையும் வரல. ரவுடி வந்து தப்பு பண்றான், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான் அப்படின்றப்போ போலீஸ்காரங்க என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போய் கை காலை உடைக்கிறாங்க. இது இப்போ சமீபமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இடப்பட்ட மாதங்களாவே காலில் சுட்டுறாங்க. சமீபமாக இது என்னன்னா குற்றத்தை குறைக்கிறதுக்கு. ஆனா நீதிபதிகள் இந்த கேஸுகளை வாண்டாடுத்து அது எப்படி காவல்துறையில் உள்ள கழிப்பறையில மட்டும் விழுந்து மாவு கட்டு போடுறீங்க, அது என்ன கணக்கு, இனிமே யாருக்குமே மாவு கட்டு போட்டா கை கால் எலும்பு முடிஞ்சிச்சுன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு நீதிபதி சொல்றாங்க. அப்போ தப்பு ஒரு பக்கம் நடக்குது, அந்த தப்பு எதனால நடக்குதுன்னு காவல்துறையை கேள்வி கேட்கிறாங்க, அதை தப்பை குறைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த தப்பை குறைக்கிறதுக்கு காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்தா வந்து நீதிமன்றம் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து எதுக்கு நீ வந்து துன்பப்படுத்துற, அவனை கை கால் எதுக்கு உடைக்கிற, அவனை எதுக்கு முட்டில சொல்ற, நீதிமன்றம் சொல்லுது. இப்போ இந்த தப்புகள் ஃபுல்லா எங்கே நடக்குதுன்னா சுத்தி சுத்தி தான் வருது. ஒண்ணு ஆள்ற அரசு, ரெண்டாவது போதை, மூணாவது சட்ட ஒழுங்கு.